ஹலோ நண்பர்களே, நீங்க என்ன சிலிண்டர் வச்சு வீடியோ எடுக்கிறான்னு பாக்குறீங்களா? சில பேர் நீங்க சிலிண்டர் வாங்குறப்போ நீங்க சிலிண்டர் வெயிட் கரெக்டா இருக்கா, சிலிண்டர் நீங்க வாங்குற சிலிண்டர் ஃபுல்லா வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றது எப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சிலிண்டர் எடுத்துக்கிட்டு சிலிண்டருக்கு எப்படி ஃபுல்லா இருக்கா இல்லைன்னு நீங்க வீட்டில் எப்படி செக் பண்றது நான் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல ஒரு குண்டால கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணியோட உங்க கிட்ட இருக்கிற ஒரு வேஸ்ட் துணி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முக்கிட்டு சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கணும். முக்கி எடுத்துக்கிட்டு அப்புறமா அதை இது பண்ணிட்டு ஈரப்பதத்தை இருக்கிற இது நீங்க பாருங்க சிலிண்டர் மேல இப்படி ஃபுல்லா நீங்க இப்படி அதை தொடச்சி விட்டுருணும். பாருங்க, தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஃபுல்லா தொடச்சிடணும். அப்போ உங்களுக்கு சிலிண்டர் எப்படி மேல இது எந்த மாதிரி இதாகும்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஃபுல்லா இருக்கா காலியா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இதாகும்னு பாருங்க. இந்த மாதிரி தொடச்சி விட்டுருணும். ஃபுல்லா இப்படி ஈரப்பதத்தை ஃபுல்லா சிலிண்டருக்கு மேல இப்படி தொடச்சி விட்டீங்கன்னா நீங்க பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் என்ன நடக்கும்னு நான் கொஞ்ச நேரத்துல வீடியோல காமிக்கிறேன். நான் பண்ண மாதிரி நீங்க பண்ணியிருப்பீங்க. பார்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாருங்க, நான் தொடச்சதெல்லாம் மேலே ஆறி போயிடுச்சு. சிலிண்டர்ல எங்க கேஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்படியே இருக்கு. பாருங்க, தண்ணி கொஞ்சம் கூட ஆறலை. இது ரூம் டெம்பரேச்சர்ல சில தடவை சீக்கிரமா ஆறிடும். நான் இப்போ மழை வர காலத்துல பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு எப்படின்னா அவேர்னஸ் எக்ஸ்பெரிமெண்ட். பாக்குறீங்களா, நீங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா ஆறிடுச்சு. சிலிண்டர் காலியா இருக்கிற இடத்துல பாருங்க டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு இருக்கு. பாருங்க, நான் தொடச்சு விட்டேன் ஃபுல்லா கிளீனா. அது ஆறிடுச்சு. பாருங்க, சிலிண்டர் கீழே இங்க பாருங்க, இங்க வரைக்கும் சிலிண்டர் இதுக்கு கீழே கீழே சிலிண்டர்ல பாருங்க நீங்க பார்க்கலாம். இங்க கேஸ் இங்க வரைக்கும் தான் இருக்கு. கேஸ் காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு கேஸ் இங்க வரைக்கும் தான் இருக்கு. இதுக்கு மேல காலி ஆயிடுச்சு. சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. என்ன சவுண்டு கேட்கும் பாருங்க. இங்க வரைக்கும் தான் இருக்கு சிலிண்டர். இங்க வரைக்கும் பாருங்க, இங்க வரைக்கும் தான் இருக்கு. இதுக்கு மேல காலியா இருக்கு. அதனால பாருங்க ஈரப்பதம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஈரமா அப்படியே இருக்கு. மேல காலியா இருக்கிறதுனால பாருங்க சீக்கிரமா ஆறிடுச்சு. பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, ஈரப்பதம் அப்படியே இருக்கு. ஓகேவா? பாருங்க, மேல அப்படியே ஆறிட்டே வருது. கீழே ஈரப்பதம் கம்மியாகல. அப்போனா என்ன அர்த்தம்னா சிலிண்டர் இங்க வரைக்கும் இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்க பண்றதுனால சிலிண்டர் ஃபுல்லா வரதா இல்லை அப்படின்னு பாத்துக்கலாம். நீங்க சொல்லுவீங்க சீலு போட்டிருக்கும்ல அது பண்ணுன்னு. சீலை அப்படியே நீங்க சீலு எடுக்காமலே சில பேர் அப்படியே எடுத்து யூஸ் பண்றாங்க. அதை இந்த மாதிரி பண்றதுனால நீங்க உங்களுக்கு ஃபுல்லு சிலிண்டர் வரதா இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சிலிண்டர்ல 21 kg வரும் டோட்டலா. அது எப்படி பார்க்கலன்னா, இந்த காலி சிலிண்டரோட வெயிட் உங்களுக்கு சிலிண்டர்லயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க, இதுல சிலிண்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் காட்டி விடுறேன் பாருங்க. கொஞ்சம் இதா இருக்கு, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. பாருங்க, சிலிண்டர்லயே 14.2 kg அப்படின்னு இருக்கும். கிராஸ் வெயிட் சிலிண்டர் ஃபுல்லாச்சுன்னா 29.9 kg அப்படின்னு இருக்கும். நீங்க பார்க்கலாம். இப்போ சிலிண்டர் முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. ஒரு 20 to 25% தான் சிலிண்டர்ல கேஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட ஆல் இன் ஒன் டெக் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் விட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.